திருட்டுக்குட்டி என்ற நாய் வாரம் முழுக்க ஒரு நாளைத்தான் எதிர்பார்த்து காத்திருப்பான், ஞாயிற்றுக்கிழமையை. ஏன் தெரியுமா? அன்றுதான் வீட்டில் சிக்கன் குழம்பு வரும் நாள். அன்று காலையிலேயே திருட்டுக்குட்டி விழித்து விட்டான். நாளைக்கு சிக்கன் என்று கனவில் பார்த்து எழுந்தான். தலைக்கு குளித்து மூக்கை துடைத்துக் கொண்டு நேர கிச்சனுக்கு ஓடினான். அவனை பார்க்க அம்மா சிரித்துக் கொண்டே சொன்னார், இவன் ஒரு வாரமா சாப்பிடாத மாதிரி வருவானே. அம்மா சமைக்கின்ற சிக்கன் குழம்பின் வாசனை வீட்டை முழுவதும் ஆட்கொண்டது. அந்த வாசனையிலேயே திருட்டுக்குட்டி மயங்கி சாப்பாட்டுக்கு பக்கத்தில் மெதுவாக படுத்துக் கொண்டான். அப்போது பக்கத்து வீட்டு காளியா நாய் வந்து சொன்னான், டேய் நீயும் சிக்கன் சாப்போடா, அந்த டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொன்னான். அதுக்குள் திருட்டுக்குட்டி ஒரு பைக்கில் ஏறி நேரே சிக்கன் ஷாப்புக்கு சென்றான். அங்கு செக்யூரிட்டி கார்டு நாய்கள் அவனை கிண்டல் செய்தன. சிக்கன் வாங்குற நாயா என்று கூறினார்கள். உள்ளே சென்று ஒரு நாய் துணிவோடு நிறுத்து பார்த்தான். அங்கிருந்த பட்சர் சிரித்த வண்ணம் சொன்னார், இந்த நாய்க்கு ஒரு சின்ன கோழிக்கால் கொடுங்க. திருட்டுக்குட்டி வாயிலே ஒரு சின்ன சிக்கன் கால் வைத்து மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு திரும்பினான். நானும் வாங்கினேன் என்று அம்மாவிடம் காட்ட அவள் ஆச்சரியமாக பார்த்தாள். இந்த நாய்க்கு என்ன ஐடியா வந்திருக்கு? அன்றைய ஞாயிறு சிக்கனோடும் சிரிப்போடும் திருப்தியோடும் நிறைந்தது.